வணக்கங்க. வணக்கம்ங்க. இது எந்த ஊருக்காக வாங்கி? இது போன வாரம் பாண்டிச்சேரிக்கு ஒரு அக்கா வாங்கிட்டு போனாங்க. அந்த அக்காவுக்கு தான். அதில் ஒரு மாடு கொஞ்சம் பால் கொஞ்சம் செட் ஆகல. அது ரொம்ப கொஞ்சம் சுண்ட கறந்துட்டாங்களா இருக்குது. பால் கம்மியாக வந்துச்சு ஒரு செவல மாடு. அப்போ சரி அந்த அக்கா சொல்ல காட்டி சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இப்போ சென மாடு ஒன்று மாட்டுக்கு மாடு மாற்றி கொடுத்துருக்குறேன் இந்த வாரம். அது போக இது ஒரு கிடாரி அவங்க தனியாக எடுத்துருக்குறாங்க. இன்னொரு கிடாரி எடுத்து கொடுத்துருக்கோம். மொத்தம் 2 இப்போ வாங்கி? 2 இல்லை, ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் மாற்றி கொடுத்தது, ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒன்று வாங்கி கொடுத்துருக்குங்க. இன்னொன்று வாங்குற பிளான்ல இருக்கு. எதுங்க? இல்லை அவ்வளோதான். ஏன்னா இது வந்து கிடாரி இப்போ தலையீத்துங்களா? ஆமாம், தலையீத்துங்க. சென்னையா இருக்கு. 77,000ங்க. 77,000 தலையீத்து வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் எப்படி பார்த்து இப்போ 8 மாதம் 10 நாள் என்னமோ ஆகிருக்குது இது கணக்கு. இது வந்து இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு வண்டியில் போனால் 2-3 நாளில் இறங்கிருங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த மாட்டுக்கு போல் இந்த மாடு காலையில் ஃபஸ்ட்டே வந்து மாட்டுக்கு மாடு மாற்றி கொடுத்தாச்சு. சரிங்க. அங்கே இப்போ முன்னாடி எடுத்துன்னு போய் மீதி 2 மாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. ஒன்றும் தரமாக இருக்குது. மாடு 2மே நல்லா கறவையில் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. மாடு நல்லா இருக்குது. இல்லை எதிர்பார்த்ததுக்குன்னா அதிகமாக வருதா? பால் நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்குது. குறையும் இல்லை. சரிங்க. அது ஒரு மாடு மட்டும் தான் லைட்டாக கம்மியாக இருந்தது. அது சொன்னால் ஃபோன் போட்டு மணியானான்ட்ட நீ மாட்டை எடுத்துட்டு வாங்க, நான் மாற்றி கொடுத்துறேன்னாரு. பைசா இல்லாத மாற்றி எங்கிட்ட மாடு கொடுத்துரு. மாட்டுக்கு மாடு மாற்றி கொடுத்துட்டோம். பைசா எதுவும் வாங்கல. இவங்க எதுவும் தெரியல. நான் காலையில் வெறும் வியாபாரம் மாட்டுக்கு மாடு மாற்றி தர மேலே அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வியாபாரம் வெறும் மாட்டை கொடுத்தோம்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து மாட்டுக்கு மாடு மாற்றி கொடுத்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்துக்கு கஸ்டமருக்கு வாங்கியிருக்கோம். அந்த ஐயா வந்து நம்ம ஏதாவது நம்மக்கிட்ட 2-3 தாட்டி மாடு எடுத்துருக்கிறாரு. அதாவது பிடிங்க 2-3 தாட்டி மாடு அவுத்து வாங்கியிருக்கிறாரு. போன வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வாங்கியிருந்தேன். பனங்கிழங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அது உக்காந்துருப்பார். இந்த தாட்டி வந்து மாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்ச ரூபா நேற்று ரெடி பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். இப்போ நம்ம என்ன இப்போ எலெக்ஷன்னால பணம் கொண்டு வர சிரமம்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டால் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாட்டை வாங்கியிருக்கிறோம். நல்ல பெரிய சைஸ். நம்ம அந்த 2,60,000 வாங்கினோம் பாருங்க. அந்த மாடு சைஸ் ஆட்டு நல்ல ஹெவி சைஸ் மாடு. இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வாங்கினது இது விலை சொன்னது 1,70. நம்ம வாங்கினது 1,30க்கு வாங்கியிருக்கிறோம். இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்? இதெல்லாம் ஒரு 30 லிட்டரு கறக்கிற கண்டிஷனுங்க. ஆவரேஜ் 25 லிட்டரு கேரண்டியாக கறக்கும். இந்த ப்ரீடுக்கு தான் காசு. இந்த ஈரத்தில் எப்படி நல்லா மேயுது. ராஜபாளையத்துக்கெல்லாம் அவருக்கு அது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இதாட்ட ப்ரீடுகளை அவர் எடுக்கிறாரு. இன்னும் அது போக இன்னும் பண்ணையில் 2 மாடு பார்த்து வச்சுருக்குறோம். இப்போ போகாமல் ஒரு மாடு எடுத்துகிட்டு போகிறாரு. 2 புல் கிடாரி. இது 2 மொத்தம் 3 உருப்படி எடுத்துட்டு அடுத்த வாரம் இன்னும் 3 உருப்படி எடுக்க வர்றாரு. இது என்ன சென மாடுங்க? சேன மாடு. எத்தனை மாதம்? இது இன்னும் போட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் 1 மாதத்துக்குள்ளே போட்டுக்கும். 2 வாரத்துக்குள்ளே போட்டுக்கும். எத்தனாவது ஈத்து? இது 2வது ஈத்து. 2வது ஈத்து. எத்தனை பல்லு? இது 6 பல்லு. 6 பல்லு. நல்ல ஹெவி சைஸ், நல்ல பால் கறவை மாடு, நல்ல சைஸ் ஜகஜாண்டிக்கான மாடு. இது 1,30. இந்த மாடு 6 பல்லு தான். இது 27 லிட்டரு கறந்த மாடு. இது திருச்செங்கோட்டு மாடு. இது லோக்கலில் வாங்கின மாடு தான். நமக்கு தெரிஞ்ச இந்த மாடு வியாபாரி வீட்டில் ஒரு 2 வாரமாக இருந்த மாடு. ஒன்றுமே மடி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் கொஞ்சம் 15 நாளுக்கு மேலே ஆகும். நல்ல பால் நேரம் போட்டத்தில் சூப்பராக இருக்குது. நல்ல தாலி ஃபுல்லாக சாப்பிடும் இந்த மாடு. இதெல்லாம் தண்ணி குடிக்கிறது, தாலி திங்கிறது எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது பார்த்தீங்களா 1,10,000 வாங்கியிருக்கோம். மாடு பார்த்தா வீடியோவில் சுமாராக தான் தெரியும். ஆனால் அந்த மாட்டோட ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா ஹெவியாக இருக்குங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது 27 லிட்டருக்கு மேலே கறந்த மாடு. லோக்கல்லே கறந்த மாடு. சொல்லியே தான் மாட்டு வியாபாரிக்கிட்ட கேரண்டி கொடுத்து சொல்லியே தான் வாங்கியிருக்கு. ஏன்னா அது கஸ்டமருக்கும் தெரியும். வாங்கின கஸ்டமரை பற்றி தெரியும், மாடு வியாபாரியை பற்றி. அதனால் நம்பிக்கையாக வாங்கியிருக்கு. அவர் விலை முன்னப்பண்ண வச்சிருந்தா பொருள் நல்லா இருக்கு வாங்கிக்கலான்னு வாங்கிட்டாரு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு விலை ஒரு 5-10 முன்னப்பண்ண வச்சு தான் இருந்தாலும் வாங்கிட்டோம். சரிங்கண்ணா. நன்றி. நன்றிங்க.